சேமியா புட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ராகி சேமியா தான் எடுத்து வச்சுருக்கேன். ராகி சேமியா புட்டு ரெடி பண்ணிடலாம். 2 பாக்கெட்டு பிரித்து தட்டில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அப்படி தெளித்து விடுங்க. நிறையா வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கையாலேயே கலந்து வைங்க. இது பாருங்கள், தண்ணி தெளித்து 5 நிமிஷம் வைங்க. நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு கிளாத்து போட்டிருக்கேன். இட்லி தட்டு வச்சுட்டு கிளாத்து போட்டிருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்கிறது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சமாக தான் தெளித்து விட்டேன். 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், கொஞ்சோண்டு லைட்டாக அழுத்தி பாருங்கள். அப்போ அப்படியே அந்த பாத்திரத்தில் அள்ளி வச்சிடலாம். பாருங்கள், சேமியா எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டேன். அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் தட்டிட்டேன். இந்த தேங்காய் திருகல்லே சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுத்து. பாருங்கள், சேமியா போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும், பார்த்து கை வைங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அழுத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த கிளாத்தில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அப்படியே சர்க்கரையை போட்டுவிடுங்க. தேங்காய் திருவல் ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே சேர்த்துக்கணும். அப்படியே கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்தாச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சேமியா போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 முறுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி நொறுமுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். இது 1 கப்பு அளவு. நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், 1 கப்பு சேர்த்துருக்கேன். அரை கப்பு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. உப்பு, எள்ளு அப்படியே கொட்டிக்குங்க. இங்கே பாருங்கள், டால்டா ஒரு சின்ன ஸ்பூனால். டால்டா விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. இந்த மாவு கூட தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் தண்ணி கொதிக்கிறது. நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் கார மிளகாய், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கிட்ட கம்மி மஞ்சள் பொடி, நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா கிழங்க மசிச்சு விட்டுட்டுங்க. இந்த டைமில் அரிசி மாவு 1 கப் இருக்குது இல்லைங்க, அப்படியே லைட்டாக சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டுங்க. தீ வந்து குறைச்சிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கரெக்டாக இருக்க பாருங்கள். தண்ணி எல்லாம் வேண்டாம், திட்டமாக இருக்குது. இதுவே நல்லா கை வச்சு
சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கலந்து விட்டாக்க நல்லா கை வச்சு இப்போ சூடாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாக்க கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கே இருக்கிறதே தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா மாவு கலந்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையும் இப்படி இது பண்ணணும். தீத்துனீங்கன்னா இந்த ஷேப் வரும். அப்படியே இந்த ஒரு விரல் வச்சு இதை அப்படியே ஒட்டிடுங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிங் முறுக்கெல்லாம் பாருங்கள், வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துருங்க. போட்ட உடனே தீயை வந்து குறைச்சிடுங்க. திட்டமாக போடுங்க, வேகத்துக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. இது பாருங்கள், போட்ட உடனே கலைக்காதீங்க. ஒரு 2 செகண்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் சத்தமும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது அப்படியே அள்ளிடலாம். நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க. எவ்வளோ சலசலன்னு சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா? நல்லா முருவலாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பேட்ச் போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3வது பேட்சையும் போட்டுட்டேன். ஒரே அளவாக ஈவனாக போடுங்க. ரிங் முறுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.